அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். தைப்பூசம் என்ற ஒரு சிறப்பு நாளை கொண்டாடி நிறைவில் இருக்கிறோம். இந்த பதிவு உண்மையாக நேற்று வந்திருக்க வேண்டியது, ஆனால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. பரவாயில்லை. என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான உண்மைகளை இழந்த பிறகுதான் தெரிந்து கொள்கிறோம். அதுபடியே இதையும் தெரிந்து கொள்வோம். அடுத்த முறை நாம் இதை சரி செய்து கொள்ளலாம். அது என்னவென்றால், கடந்த மாதத்தில் தை அமாவாசை என்ற ஒரு சிறப்பு நாளை கொண்டாடி மகிழ்ந்தோம். அந்த நாளின் சிறப்பை ஒட்டியேதான் இந்த தை பௌர்ணமி, தைப்பூசம் சிறப்பாகிறது. அது எப்படி என்று பார்க்கும் பொழுது, ஒரு விரத நாள் என்று சொல்லும் பொழுது, அந்த அமாவாசை தொடங்கி இந்த பௌர்ணமி வரை 15 நாட்களுக்கு இந்த விரதம் ஒரு குறிப்பாக சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட பக்தி மார்க்கத்தில் இந்த முறைகள் உள்ளன. உண்மை விளக்கம் என்பது வேறு. என்றாலும் கூட பக்தி மார்க்கத்தின் வழியே செய்யும் பொழுதும் அதே நன்மைகள் கிடைக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் கிரகங்கள் என்பதால் தன்னுடைய தன்மையை, நன்மையை நமக்கு வழங்குவதில் எந்த ஒரு தவறும் செய்யப்போவதில்லை. எப்படி பார்த்தாலும் அது நன்மைதான் நமக்கு தருகிறது. ஆனால் புரிந்து கொண்டு அதை விளக்கமாக்கிக் கொண்டு உணரும் பொழுது அந்த பலன்கள் நமக்கு உண்மையாகவே திருப்தி அளிக்கின்றன என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த தை அமாவாசை என்ற நாளிலிருந்து எடுத்துக்கொண்டால், இந்த சூரியன் தன்னை ஒளி இழந்த நிலையில் இருந்து புதுப்பித்து கொண்டு புத்துணர்ச்சி பெற்று வரக்கூடிய மாதம்தான் தை மாதம். சூரியன் தன்னை புத்தமுதிதாக இந்த உலகுக்கு அளிக்கிறது. தன்னுடைய சக்தியை நமக்கு அளிக்கிறது. அந்த நேரத்தில் சந்திரன் அதற்கு அருகில் இருந்து சூரியன் சக்தியை முழுமையாக தான் வாங்கி நாம் வாழும் இந்த பூமிக்கு அளிக்கிறது. அதாவது வாழும் உயிர்களுக்கு அந்த சக்தியை அளிக்கிறது. இதற்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி என்று பார்க்கும் பொழுது, சூரியன், பூமி, அதற்கு அடுத்து சந்திரன் என்ற நிலைக்கு மாறுகிறது. அதாவது சூரிய ஒளியை தடுத்திருந்தது போக இப்பொழுது அந்த ஒளியை வாங்கி நமக்கு அனுப்புகிறது. அமாவாசையில் ஒளியை தடுத்து நிறுத்தி தன்னுடைய கருமையான பக்கத்தை நமக்கு காட்டிக்கொண்டு இந்த பூமிக்கு உதவுகிறது. பௌர்ணமி நாளில் சூரிய ஒளியை அப்படியே வாங்கி தன்னை மறைத்து கொள்ளாமல் முழுமையாக நமக்கு இந்த பூமிக்கு சக்தியை, ஒளியை தருகிறது. இது பௌர்ணமி. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். என்றாலும் அமாவாசை ஒரு மாதிரியான பலன்களையும், பௌர்ணமி அதற்கு மாறான ஒரு புத்துணர்ச்சியையும் தருவதாக சொல்லுவார்கள். இப்போது இந்த அமாவாசை நாள் முன்னோர்களுடைய ஆத்மாக்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு நன்மையை செய்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் அவர்களுடைய வழி வந்தவர்கள். அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அந்த வழி வழியாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகள், அவருடைய கர்ம வினை பதிவுகள் மாற வேண்டும் என்பதற்காக நம்மோடு அவர்கள் கலந்துள்ளார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உடல் இல்லை, ஆனால் ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவில் களங்கம் இருக்கிறது. அவர்கள் அறிந்தும் அறியாமல் அந்த களங்கம் அவர்களோடு இருக்கிறது. நமக்கும் அந்த களங்கம் உண்டு. அதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் இங்கே உலகில் பிறந்திருக்கிறோம். ஆனால் அதை தீர்ப்பதற்கு பதிலாக அதை ஓரமாக வைத்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த தை அமாவாசை முன்னோர்களை வணங்கிக் கொள்வதன் மூலமாக நம்முடைய வினைகளும் கழிந்து, முன்னோர்களின் வினைகளும் கழிந்து
ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இப்போது இந்த பௌர்ணமி, தை பௌர்ணமி அல்லது தைப்பூச நாள் என்பது இன்னொரு வகையான பலனை தருகிறது. எப்படி என்றால், இந்த நாளில் நம்முடைய திட்டங்களை, நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி என்றால், புத்தமுதிதாக உள்ள இந்த சூரியன் அந்த ஒளியை சந்திரன் வாங்கி நமக்கு அனுப்புகின்ற இந்த வேளையில் உயிருக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நேரத்தில் வானியலிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது. அது எப்படி என்றால், குரு என்ற கோள் இந்த சூரியனுக்கு ஒரு சக்தியை வழங்குகிறது. அதோடு இந்த சந்திரன் தன்னுடைய வீடான கடகத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த சந்திரனுக்கு ஒரு தனிப்பட்ட பலன் வந்துவிடும். அதோடு அது பூசம் என்ற நட்சத்திரத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு வான்காந்த களம் உருவாகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த கந்தன், கார்த்திகேயன் என்பதெல்லாம் காந்த கடவுள் என்று சொல்லுவார்கள். காந்தத்தை மையமாக கொண்டு உருவாக்க கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் நிலைதான் கந்தன். காந்தன் என்பதுதான் கந்தன் ஆகிவிட்டது என்று வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்லுவார். இது சித்தர்களுடைய வெளிப்பாடு நிலை. அப்படி இந்த காந்த களம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய ஜீவகாந்தத்தின் வழியாக ஒரு நோக்கத்தை, ஒரு விருப்பத்தை, ஒரு சங்கற்பத்தை, ஒரு மந்திரத்தை நாம் சொன்னால் அதற்கான வேலை நிச்சயமாக நடக்கும். நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். முக்கியமாக இதற்கு முன்னாக நாம் என்ன நினைத்தோமோ அதெல்லாம் வரிசை கட்டிக் கொண்டு நிற்கும். அது ஒரு கணக்கு இருக்கிறது. நாம் கேட்டவுடனேயே எதுவும் கிடைத்து விடுவதில்லை. ஏற்கனவே கேட்டு வைத்தது என்னென்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த வரிசையின் பின்னால் போய் தான் இப்போது நாம் கேட்பது போய் நின்றுவிடும். அப்படி என்றால் ஒவ்வொன்றாக தீர்ந்து தான் இப்போது கேட்பது நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நமக்கு கேட்டது கிடைக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்னே கேட்டதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். நான் தவறாக கேட்டுவிட்டேன், அது எனக்கு தேவையில்லை, இன்று முதல் அதை நான் விலக்கிக் கொள்கிறேன் என்று ஒரு விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை நாம் ஞாபகத்தில் வைத்திருந்தால் அந்த ஒவ்வொரு விருப்பத்தையும் நாம் நீக்கிக் கொள்ளலாம். அதுவல்லாது அது அப்படியே இருக்க நாம் மேற்கொண்டு விருப்பத்தை போட்டுக்கொண்டே இருந்தால் அது அங்கே தேங்கிக் கொண்டேதான் இருக்கும். காலம் கடந்துதான் வரும். எப்படி ஒரு வரிசை என்பது மெதுவாக வரிசையாக நகரும், அதுபோல நம்முடைய விருப்பங்களும் வரிசையாக வந்து கொண்டுதான் இருக்கும். குறுக்கீடு இருக்க முடியாது. அப்படி நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த தைப்பூச நாளை மிகச்சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். இன்னும் நேரம் இருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு சங்கல்பத்தை உருவாக்கி உங்களுக்கு தேவையான ஒன்றை நிறைவேற்றிக் கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் மனதின் வழியாக, உங்கள் எண்ணத்தின் வழியாக, உங்கள் செயல்கள் வழியாக வான்காந்தத்தோடு தொடர்பு கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கான மிகச்சிறந்த நாள் தான் இந்த தைப்பூச நாள். ஆனால் இது பக்தி மார்க்கத்தில் பலதரப்பட்ட கருத்துக்களோடு மாறி ஒளிய வருகிறது. என்றாலும் அறியாத மக்களுக்கு அப்படியாவது போய் சேரட்டும். சித்தருடைய கணக்கு அதுதான். உண்மை அறிந்தவர்கள் இப்படி செய்யலாம் என்றால் உண்மை அறியாத மக்கள் பக்தியாக செய்யலாம், தவறில்லை. நோக்கம் ஒன்றுதான், முறைகள் வேறு. நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.